Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.2ல third Romanல fourth sum பார்க்க போறோம். square root diagonal methodல கண்டுபிடிக்க போறோம். 359க்கு கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு டிஜிட் இருக்கு? 3 டிஜிட். 2 டிஜிட்ல பார்த்தோம். போன வீடியோல 3 டிஜிட் பார்த்தோம். அதே 3 டிஜிட்ல first step நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்க போறோம். ஓகேவா, வரைஞ்சிட்டோமா? அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். இப்படி பார்த்தாலும் 3, இப்படி பார்த்தாலும் 3. ஏன்னா அங்கே 3, 5, 9 இருக்குல்ல, 3, 5, 9. இங்கே 3, 5, 9. இப்போ இதை நான் டயக்னலாக சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பாக்ஸும் நான் என்ன பண்ணுறேன், டயக்னலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சம் போடும்போது ஸ்ப்ளிட் பண்ணலாம், முன்னாடியேவும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலாம். நான் முன்னாடியே ஸ்ப்ளிட் பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. இப்போ இது ரெண்டு நம்பரையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. சிங்கிள் டிஜிட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 0 இங்கே மேலே போட்டு 9 எழுதணும். 3 5s are 15, 1 5. 3 9s are 27, 2 7. இப்போ 3யை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 இருக்கா? ஸோ 5 3s are 15, 1 5. 5 5s are 25, 2 5. 4 5 9s are 45, 4 5. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 9. 9 3s are எவ்வளோ, 27, 2 7. 9 5s are எவ்வளோ, 45, 4 5. 9 9s are எவ்வளோ, 81, 8 1. கிளியர்? ஸோ இது இருக்கும், புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுத்துக்கும் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கீங்க, 1. இந்த 1 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் டயக்னல் சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக எழுதிங்கன்னா புரியும். இந்த டயக்னல் என்ன இருக்குது, 5 5 5 + 5 10 10 + 8 என்ன 18. இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 8 சர்க்கிள் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு சம் எடுக்கணும். சம் இஸ் ஈக்குவல் டு இந்த டயக்னல் என்ன வருது, 7 4 5 4 7. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 4 4 9 9 + 4 எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 13. 13 + 14 என்ன 7 7 14 இல்லை. ஸோ 13 ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம், 14 ஆட் பண்ணால் 4 5 6 7 எவ்வளோ வருது, 27 வருது. ஆடிங் எவ்வளோ வருது, டயக்னல் 27. இங்கே போன இது வேல்யூவில் யூனிட் டிஜிட் என்ன, முன்னாடி சர்க்கிள் பண்ண முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, 1. அந்த 1 இங்கே ஆட் பண்ணால் 28. இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், அந்த யூனிட் டிஜிட் பார்ட்டை சர்க்கிள் பண்ணிக்கணும். கிளியர்? 28 வருதா? இப்போ அடுத்த நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம், சம் கண்டுபிடிக்க போகிறோம். டயக்னல் என்ன, சம் போட்டுட்டு டயக்னல் என்ன பாருங்கள், 2 5 + 2 7 8 9 10 11 11 + 5 எவ்வளோ, 16. ப்ளஸ் முன்னாடி சர்க்கிள் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன வருது, 2. 16 + 2 எவ்வளோ வருது, 18. இங்கே நம்ம என்ன பண்ணோம், யூனிட் டிஜிட்டில் 8 சர்க்கிள் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன வருது, 1. அது நெக்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் நம்ம கேரி ஓவர் பண்ணிப்போம். இப்போ அடுத்த டயக்னல் என்ன, சம் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது பாருங்கள், அடுத்த டயக்னலில் நம்மளுக்கு இங்கே வரும்போது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குங்க பாருங்கள், 9 9 + 1 10 10 + 1 எவ்வளோ, 11. ப்ளஸ் முன்னாடி ஒரு டிஜிட் என்ன நம்மளுக்கு கேரி ஓவர் 1. 11 + 1 எவ்வளோ, 12. இந்த 2 என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்க 1 மேலே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேரி ஓவர் பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் இஸ் ஈக்குவல் டு இந்த டயக்னல் என்ன வருது, 0. நமக்கு இங்கே சர்க்கிள் பண்ண நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்ன வருது, 1. 0 + 1 என்ன 1. இது எப்படி ஆர்டராக எழுதுவோம், 359 the whole square is equal to ஃபஸ்ட் என்ன 1, அடுத்த சர்க்கிள் என்ன 2, அடுத்த சர்க்கிள் என்ன 8, அடுத்த சர்க்கிள் என்ன 8, அடுத்த சர்க்கிள் என்ன 8, அடுத்த சர்க்கிள் என்ன 1. ஸோ இது எப்படி நம்ம எழுதணும்னா 359 the whole square is equal to 1 2 8 8 8 1. நீங்கள் இது ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபார்மட் தான் வரும். இதுதான் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டயக்னல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். கிளியர்? தேங்க்யூ.